அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த அணியை சேர்ந்த கர்நாடக மாநில செயலாளர் புகழேந்தி குற்றம் சாட்டியுள்ளார். புதிய தலைமுறையில் தொலைபேசி வாயிலாக அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். எஃப்ஐஆர்ல அவரோட பேரே இல்ல. முதல்ல எஃப்ஐஆர் உள்ளதான் பேர் இருந்தே தவிர இந்த காஸ்ட் லிஸ்ட்ல பேரே இல்லைங்க. பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே அவர் முன்ஜாமீன் கூட சொன்னோம். அதை வேண்டியது இல்லைங்க. இதுல நான் குற்றவாளி இல்ல, இது சும்மா வேணும்னு யாரோ என்கிட்ட பேசிட்டு அதை வச்சு வேணும்னு இதை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கூப்பிடுறப்ப நான் போய் அதை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லி தான் எனக்கு அன்னைக்கு பதில் சொன்னார். நான் கேட்கிறப்போ அந்த சுகேஷ் சந்திரா இல்லவே இல்லை, அவரு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்றான். இதெல்லாம் கோர்ட்ல நாளைக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும். இன்னைக்கு நல்லா இருக்கும், பொலிட்டிக்கலி போலீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். பட் நாளைக்கு கோர்ட்ல வரும்பொழுது எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு பொய்யான கேஸுங்கிறதுல எந்தவித கருத்து மாறுபாடும் எனக்கு கிடையாது.